தன்னை தியாகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு உயிர் தியாகம் பண்ணுற அளவுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது இடுப்பு ஒடிப்பாங்களா, விஷம் வச்சு சாகடிப்பாங்களா, இல்லை இப்போ இந்த தூக்கில் போட்டு கொள்றதுன்றது அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து பிடிச்சி அந்த நாயை இழுத்துட்டு போய் சில பதிவுகளை நம்ம பர்பஸாகவே நம்ம எடுக்கலை. பாதிக்கப்பட்டவங்க கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அவங்க ஃபீலை காட்டக்கூடாது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது புரியலை. ஒரு தனி லேடி இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அந்த அதிகாரத்தை ஒரு அபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேஜரான ஒரு தப்பு. இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு தொடருக்கான ஒரு உதாரணம். இந்த கருப்பண்ணை அவங்களுக்கு திருப்பி ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கல அப்படின்னா அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் நடக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியலை. இப்போது இந்த ஃபீடர்ஸுக்கும் இவங்க அந்த அனிமல் வெறுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, பிராணிகளை வெறுக்கிறவங்களுக்குமான பிரச்சனைகள் ரொம்ப பயங்கர விஸ்வரூபம் எடுக்குது. அந்த எதிர்ப்பவர்கள் இந்த சாப்பாடு வைக்கிறத எதுக்குறாங்க இல்லையா, அவங்க இப்போது கூட்டமாக ஆட்களாக திரண்டு இவங்களை கேவலமாக பேசுகிறது, ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி உள்ள விஷயங்களை பேசுகிறது. அடுத்து உடல் ரீதியான அந்த அப்யூஸ், அந்த அடிக்கிறது, தாக்குறது, கம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது கலாட்டா பண்ணுறது, வீடுகளுக்கு பிரச்சனைகள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை தான் நிறைய இடங்களில் மாறிட்டு இருக்கு. அதுக்கான நிறைய வீடியோ ஆதாரங்களும் பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. இது சும்மா அப்படி பேசிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கான ஆதாரங்கள் அப்படின்னா இந்த வாரத்தில் மட்டுமே ஒரு 10-15 நம்மளால் காட்ட முடியும். அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. ஸோ இதை ஒரு மாபெரும் பிரச்சனையாக அரசு எடுத்து செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஃபீடர்ஸுமே அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தைங்களுக்கு தன்னோட அந்த அவங்களுக்கு தேவையான ஒரு வேளை உணவை மறைஞ்சி ஒதுங்கி பதுங்கி தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதில் ஏற்படுற அது தொடர் பிரச்சனை இருக்குல்ல, அதாவது ஃபுட்டு கொடுக்கறதுனால இவங்களுக்கும் இந்த ஃபீடர்ஸ் அவங்களுக்கும் பப்ளிக்கும் ஏற்படுற அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை எவ்வளோ விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டோம். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பர்டிகுலராக ஒருத்தருக்கு நம்ம நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக சொல்லும்போது இதோட இதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு நியர்பையாக தான் எல்லாருக்கும் நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்த உடனே என் பிள்ளை கழுத்து கட்டி பிடிச்சி நான் போக மாட்டேன். வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள என்னை பிடிச்சி கொடுத்தே ஆகணும்னு என்னை ரொம்ப தொல்லை பண்ணல. எல்லாரும் கையெடுத்து கேட்டுக்கிறேன், என்னோட கண்ணிற்கு என் குழந்தை என் கருப்பை எனக்கு வரணுமா, உங்களை எல்லாரும் கேட்கிறேன். என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எல்லாமே நான் இங்கிருந்து போக மாட்டேன். வாணி இவங்க ஐயப்பன் தாங்கல் பகுதியில் வசிச்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வருமானம்லாம் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பகலில் மேக்சிமம் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ உடல் அவ்வளோ வேலைகள் செஞ்சு அதில் கிடைக்கிற வருமானத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் பண்ணி கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் விடிய 2 மணி 3 மணி வரைக்கும் அங்கே அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற மினிமம் ஒரு 300-400 ஆதரவற்ற பிராணிகளுக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க. இது கிட்டத்தட்ட பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கி அவங்களுக்கு உடல் ரீதியான அத்தனை விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களோட இந்த குழந்தைங்களோட பசிக்காக தன்னை கிட்டத்தட்ட தன்னை தியாகம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு உயிர் தியாகம் பண்ணுற அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் ஃபீடர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக தான் இவங்களோட ஒரு வாழ்க்கை பதிவை நம்ம இப்போது இந்த வீடியோவில் பேச வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க தெருவில் இருந்த ஒரு ஆதரவற்ற பிராணியை ஒருத்தர் ஒரு லாடால் இடுப்பில் அடிக்கிறாரு. இவங்க அந்த அலற சவுண்டு கேட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நாய் சிசிடிவி செக்கப் பண்ணி பார்க்கும்போது அது எதுவும் குலைக்கலை, அது பேசாமல் தான் படுத்திருக்கு. ஏதோ ஒரு நாள் குலைச்சதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அவர் இப்போ அந்த அடித்து காயப்படுத்திட்டு போனதை இவங்க பார்க்குறாங்க. அதுக்கு மேஜராக ஏதோ நடந்துருச்சு அந்த டீட்டெயில் எனக்கு. அதுக்கு அந்த இடுப்பு ஏதோ உடஞ்சி கிட்டத்தட்ட மேஜரான ஒரு விஷயம் நடந்த உடனே இவங்க காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை உடனடியாக விசாரிக்கிறாங்க, நடந்த விஷயத்தை விசாரிக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ள ஆட்கள் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அது எப்படி ஒரு வாடகைக்கு இருக்கிற ஒரு பர்சன் ஒரு நாய்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு சாதாரணமான
ஒரு பொம்பளை எப்படி வந்து நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறுது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் காலி பண்ண வைங்கன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு மாபெரும் பிரச்சனையாக அது மாறுது. இவங்க வந்து சமாளிக்க முடியாமல் அவங்களையும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே வந்து நம்ம சண்டை போட்டு எதையுமே சாதிக்க முடியாது. இந்த ஃபீடர்ஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படியும் நைட்டு வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். பப்ளிக் கூடயோ இல்லை எதிர்க்கிறவங்க கூடயோ சண்டை போட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்களோட அட்டாக் வந்து நேராக வந்து நம்ம மேலே ஓரளவுக்கு இருந்தால் கூட அந்த உயிரினங்கள் மேலே தான் இருக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அது இடுப்பு ஒடிப்பாங்களா, விஷம் வச்சு சாகடிப்பாங்களா, இல்லை இப்போ இந்த தூக்கில் போட்டு கொள்றதுன்றது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சாவடிப்பாங்களான்றதே தெரியாது. ஸோ அதனால் இவங்களுக்கு தெரியும். அதாவது தவிர்க்க முடியாமல் தான் அந்த ஃபீடர்ஸ் கோவப்படுவாங்களே தவிர இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தலை குனிஞ்சு எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திட்டு தான் அவங்க போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடக்கிற விளைவுகள் தெரியும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை வருது. ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கார்ப்பரேஷன்லேருந்து ஆட்கள் வராங்க, அந்த கேச்சர் வராங்க. அப்போ இந்த தெருவில் உள்ள நாய்களை வந்து நாங்கள் எதுக்கு பிடிச்சிட்டு போகிறோம், கருத்தடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. இந்த தெருவில் மொத்தமே ஒரு 4 5 தான் இருக்குது. எல்லோரும் பிடிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக ஒன்று வந்து இவங்க வீட்டுக்குள்ளே, அது வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்த்துட்ருக்காங்க. அந்த நாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பன்ற பேர். அது அந்த நாய்க்கான எந்த விதமான பெரிய சுபாவங்கள் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு குழந்தை மாதிரி அது வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி பார்த்தா பயந்து ஓடுறது, அந்த மாதிரி ஒரு பயத்தோட ரொம்ப அன்போடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு செல்லப்பிராணி. இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வலுக்கட்டாயமாக, அதுவும் ஒரு மேல் டாக்கு தான், வலுக்கட்டாயமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த 4 பேரும் உள்ளுக்கு நான் தூக்கிட்டு போய் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவங்க வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க, இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது என்ன பண்ணுதுன்னா, இந்த நாய் வந்து அவங்கள வந்து அப்படியே பயத்தில் வந்து அவங்கள வந்து அப்படியே இடுப்பில் உட்காந்து அவங்க கழுத்தை 2ஐயும் கட்டி பிடிச்சிக்கிட்டு போக மாட்டேங்குது. அப்படியே வந்து இது போயிடுது, யூரின் போயிடுது, மோஷன் போயிடுது பயத்தில். அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து பிடிச்சி அந்த நாயை இழுத்துட்டு போய் கிட்டத்தட்ட வண்டியில் ஏற்றி ஆப்ரேஷன் கொண்டு போயிட்டாங்க. இது நியர்பை ஒரு 24 25 அந்த மாதிரி ஒரு தேதியில் நடக்குது. ஒரு 6ஆம் தேதி பார்க்கல, நான் இந்த டேட்டில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் நீங்கள் பார்த்துங்க. 6ஆம் தேதி பார்க்கல, இவங்களுக்கு அந்த டாக் கேச்சர்ஸ் வந்து இங்கே மற்ற ஆப்ரேட் பண்ண நாய்களை விடுறதுக்காக வரும்போது இது கேட்டால், அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை. 5ஆம் தேதி கேட்டிருக்காங்க. 5ஆம் தேதி எதுவுமே பிரச்சனை இல்லை. அது வந்து டிச்சஸ் ஆறலை அவங்களோட நாய், அது வந்து இதில் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 6ஆம் தேதி ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து நாய் வந்து கடிச்சிட்டு நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர்ற டைமில் கடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும், அது தேடினதான் சில ஃபோட்டோஸையும் மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போது அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க. நம்ம இந்த பிஎஃப்ஏ டீமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஆட்கள் வந்து நம்ம இவங்களுக்கான பிராணிகளுக்கான பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்ச சில உதவிகளை பண்ணுறதுக்கும், சட்ட ரீதியான சில நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த டீம் லீடும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இவங்க தன்னோட பிரச்சனையை சொல்கிறாங்க. அப்போ இந்த பிஎஃப்ஏ டீமுக்குள்ளே இருக்கிற நிறைய பேர்கள் வந்து இவங்களுக்கு உதவுறதுக்காக வராங்க. சரி, ஆஸ்பத்திரி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துன்னு கேட்கலாம். ஏற்கனவே நம்ம ஆஸ்பத்திரி இவங்களுக்காக மட்டுமே போகலை, கண்ணம்மாப்பேட்டையில் இருக்கிற அந்த கருத்தடை பிரிவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பலவிதமான கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா அது தனி பிரச்சனை, அது இதுக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணி பேச வேண்டாம், அது நிறைய பேசிட்டாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே என்னென்னா, ஒவ்வொருத்தரும் அதில் நிறைய ஆட்கள் பாதிக்கப்பட்டதுனால இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபீடர்ஸ் நிறைய பேர் ஒரு 4-5 பேர் வராங்க. நாமளும் கூட சேர்ந்து போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கிறதை தாண்டி நம்ம வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில், ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்மளும் போகிறோம். அப்போது இவங்க கேட்குறாங்க, அங்கேருந்து சரியான பதில்கள் இல்லை. இவங்களுக்கு வந்து அந்த ஃபீலில் வந்து இவங்க தாங்க முடியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க, வாயில் அடிச்சுக்கிறாங்க, கீழே முட்டிக்கிறாங்க. அதாவது அவங்களோட பதிவுகள் வந்து பர்டிகுலராக இந்த வாணி இருக்காங்க இல்லையா, அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு, அவங்களோட சில பதிவுகளை வந்து நம்ம பர்பஸாகவே வந்து நம்ம எடுக்கலை. ஏன் அப்படின்னா, அவங்களோட எமோஷனை வந்து அங்கே நடந்துக்கிட்டு அவங்க அந்த எமோஷனை நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய
இது மிகப்பெரிய சென்சிட்டிவாக அது மாறி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த நாய் மேலே தன்னோட அன்பை வச்சுருக்காங்கன்றதுக்கு அந்த உதாரணம் வந்து கீழே தரையில் முட்டி அவங்க செல்லை உடைச்சி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு எங்களுக்கே பயமாகி போச்சு. எங்கே அவங்களுக்கு வந்து உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு ஒரு விஷயங்கள் அந்த எமோஷன் நடந்துருமோன்ற அளவுக்கு அது பயங்கரமாக இருந்தது. அந்த விஷுவல் நம்ம எடுத்து நம்ம மீடியாவில் போட்டு அவங்களோட பாதிப்பை சொல்லியிருந்தோம் அப்படின்னா பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ தான் அது போயிருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதை நம்ம வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட வந்து நம்ம அதை எடுக்கலை. இப்போது காவல்துறை அங்கே வந்தாங்க. நம்ம அந்த கால்நடை மருத்துவமனைக்கு வராங்க. அவங்க நம்ம பிரச்சனையை கேட்டாங்க. பிரச்சனைகள் நம்ம சொன்னோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே இதை பிடிச்சி அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 நாள் கழித்து வாங்க, வந்து அவங்க சரியான தகவல்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்க, நம்ம எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னாங்க. நாங்கள் 2 நாள் கழித்து திருப்பி நாங்கள் ஒரு 4 பேர், நான் கரிகாலன் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, அடுத்து ஷீலா மேடம் சொல்லி ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, ப்ளஸ் வந்து இவங்க வாணி மேடம், நாங்கள் 4 பேரும் போனால் வந்து அங்கே திருப்பியும் என்ன 2 நாள் தான் ஆச்சு, இன்னும் சரியாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட இருந்து சரியான பதில்கள் இல்லை. பதில்கள் இல்லைன்னொடனே திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட அந்த வருத்தம் இப்போ என்னென்னா, நாங்கள் செய்கிறது இது செய்வோம், நீ சொல்கிறத கேட்டுப்போ அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களோட இது இருக்க தவிர, ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அவங்க ஃபீலை காட்டக்கூடாது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது புரியலை. இப்போது திருப்பி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஏன்னா இனிமேல் வந்து ஏன்னா அரசு சார்ந்த துறைகளில் வந்து நம்ம குரல் கொடுக்கறது வந்து சட்ட ரீதியாக தவறான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி அவங்க சொன்ன மாதிரியே, காவல்துறை சொன்ன மாதிரியே அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேஷன் நோக்கி போகும்போது அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. ஸோ அவங்க வழியிலே வச்சு பேசி என்ன விஷயம், இப்போ என்ன வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், அவங்க வந்து அந்த நாய் தப்பிச்சு ஓடுற இங்கேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்றும் போது கையை கடிச்சிட்டு தப்பிச்சு ஓடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த தப்பிச்சு ஓடுற வீடியோ விஷுவல் எங்களுக்கு வேணும். அடுத்து அதோட டோக்கன் நம்பர், இது 2ம் இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் நாங்களும் தேடுறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது 2யும் கொடுங்கன்னொடனே அவர் காவல்துறை நம்ம சப்போர்ட் பண்ணாங்க, வந்தாங்க. இப்போ அந்த ஃபுட்டேஜ் காட்டினாங்க. ஃபுட்டேஜ் ஒரு ஆள் தான் பார்க்கணும் அப்படின்னோடனே நாங்கள் அவங்களே சம்மந்தப்பட்டவங்க வாணி அவங்களே வந்து நம்ம பார்க்க சொன்னால் அந்த ஃபுட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயில் ஒரு ஓடுறதுக்கான இது கூட தெரியல. அவங்கள தான் சொல்கிறாங்க இது நாயின்னு சொல்லி, நமக்கு தெரியல. நம்ம பார்த்த வரைக்கும் அதில் நம்ம ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சது. வாணி அவங்கள்ட்ட தான் காட்டினாங்க. அதில் அது நாய் ஓடுறதுக்கான எந்த இதுவுமே தடயமே இல்லை. இப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்ன, இப்போ அவங்க திருப்பி காவல்துறையில் திருப்பி இவங்களோட ஃபீல் இதாகுது, என்ன இதை போய் காட்டி இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களே, இது அநியாயமாக இல்லையான்ற மாதிரி இவங்களோட அந்த வருத்தம் அதிகமாகுது. அவங்க கோவப்படுறாங்க. இப்போ காவல்துறை வந்து எங்களை அங்கேருந்து போக சொல்கிறாங்க. சரி, ஓகே, போய் நம்ம சிஎஸ்ஆர் நம்ம புகார் கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னா, இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து காணாமல் போன பகுதி தான், எங்கே பிடிச்சிருக்காங்களோ நாயை எங்கே பிடிச்சாங்களோ அந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் காவல் நிலையத்தில் போய் தான் புகார் கொடுக்கணும் அப்படின்னோடனே இப்போ நாங்கள் 4 பேருமே அங்கே பூபதி சார் அவங்கள வந்து பார்க்குறோம். அவங்க வந்து டோட்டலாகவே இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக கம்ப்ளீட் கேட்டுட்டு கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. டைம் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நியாயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் என்னவோ அதை பண்ண முடியும். ஆனால் இப்போவும் என்னென்னா, இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் இங்கே எடுத்துக்க முடியாது. ஏன்னா காணாமல் போன இடத்துல தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இங்கே பிடிச்சிட்டு போன இடத்துல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு மனிதாபமான அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன், நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாணி பிரச்சனைக்கு லீகலாக நம்ம ட்ராவல் பண்ண ஒரு ரூட்டு. இப்போ ஏன் இந்த ஒரு ஃபீடரோட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான 2 காரணம். ஒன்று, இவங்க வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒரு பிராணியை வந்து பிடுங்கி அவங்கள்ட்ட நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டாந்து விடணும் அப்படின்னு வந்து இழுக்கிறதுக்கான எந்த ரைட்ஸுமே கிடையாது. அனிமல் கேச்சர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் அவங்களோட பிஹேவியர் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமாக, அவங்களோட ஆட்டிடியூடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகபட்சம். நான் சொல்லுது எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல விரும்பலை, அது இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி அவங்க பழகிட்டாங்களா இல்லை பழக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. இதே வந்து ஒரு வசதி படைத்த ஒருத்தர் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாரு, வச்சுக்கோங்க, ஒரு நாட்டு நாயை வளர்க்குறாரு, ஆப்ரேஷன் பண்ணலன்னா அந்த பங்களா கதவை திறந்து கதவை தள்ளி உள்ளே அவர்கிட்ட இருந்து அந்த நாயை வந்து பிடிச்சிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவர் விடுவாரா? ஏன்னா அவருக்கு தெரியும் அத்தனை விதமான சப்போர்ட்டுக்கான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி லேடி, இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அந்த அதிகாரத்தை தனக்கு கிடைச்ச அந்த இதை வச்சு வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஒரு அபீஸ் பண்ணியிருக்காங்க. இது மேஜரான ஒரு தப்பு. இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு தொடருக்கான ஒரு உதாரணம். ஸோ இதை வந்து மேஜராக நம்ம
கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது. 2வது, வாணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பர்சனலான ஒரு கில்ட் என்ன அப்படின்னா, அதாவது போக மாட்டேன்னு சொன்ன ஒரு உயிரை வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுது அதை வந்து நான் வந்து இன்னும் போராடி நான் மீட்டிருக்கணும். நான் ஒரு சின்ன சாஃப்ட் கார்னரில் சரி அவங்க இவ்வளோ கட்டாயப்படுத்தி கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக வந்து அவங்க சொன்னதில் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, யாரோ அங்கே உள்ள ஒருத்தர் வந்து பர்சன் தான் சொல்லி தான் இவங்க வந்து இது ஆப்ரேஷன் இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த டைம் வந்து தவிர்க்க முடியாமல் இவங்க என்ன பண்ணிட்டான்னு மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கில்ட்டி அவங்களால தாங்கவே முடியல. இன்னொன்று அந்த பர்டிகுலர் நாய், அந்த கற்பன்ற அந்த பர்டிகுலர் அந்த செல்லப்பிராணி வந்து இது வரைக்கும் அந்த வெளியில் போய் ஒரு ஒரு தெரு வாழ்க்கை இது வாழ்ந்ததே இல்லை. இவங்க போடுற சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு இவங்க வீட்டுக்குள்ளேயே படுத்து வளர்ந்த நாயின்றதுனால அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய உளைச்சல். அதை எப்படி சர்வை பண்ணும்? ஏன்னா ஒரு வேளை கூட அது சாப்பாடை வந்து அது வந்து லேட்டானா அதால் அந்த பசியை தாங்கிக்க முடியாது. ஸோ இப்படி சொகுசாக வீட்டுக்குள்ளே வாழ்ந்த ஒரு பிராணி வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறதும், இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஏற்கனவே இவங்க நம்ம மேலே உள்ள கோபத்தில் பழிவாங்கும் நடவடிக்கைக்காகத்தான் வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டு போகிறாங்கன்றது அவங்களோட ஆதங்கம். ஸோ இப்போ வந்து காவல்துறைக்கிட்ட இது நம்ம ஒப்படைச்சதுனால அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதோட அடுத்த உண்மை என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு இதுக்குள்ளேயே வந்து வாணி ஏன் நம்ம வந்து இவ்வளவு ஃபீடர்ஸ் அவங்களுக்கு வந்து அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து ஏன் இவ்வளோ சப்போர்ட்டாக வராங்க, அவங்களோட வீடியோக்களுக்கு கீழே ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஆதரவான ஒரு சப்போர்ட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமான பிரச்சனை இது. எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு குரல் கொடுத்து இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா அது எல்லா ஃபீடருக்குமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு முன் உதாரணமாக இருக்குங்கிறது தான் எல்லாரோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நாய் நம்ம மற்றவங்கலாம் சொல்கிற மாதிரி இது ஒரு நாய் பிடிச்சிட்டு போனாங்க, கருத்தடிக்கு போன இடத்துல அது காணாமல் போச்சு, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி இதை வந்து ஏதோ ஏனோ தானோன்னு விட்டுட்டு போகிற மனநிலையில் அவங்க இல்லை. இது நமக்கு தெரியும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் இது உள்ளவங்க கூட ட்ராவல் ஆனதுனால அந்த பிரச்சனை தெரியும். அவங்க அந்த மாதிரி அதை விட்டுட்டு போகிற மாதிரி ஆள் கிடையாது. அதோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும், எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ் வந்து என்னென்னா, ஏன்னா அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு சட்டம் போராட்டம் பண்ணுறதுக்கோ ஒரு பொருளாதார ரீதியாக செலவு பண்ணுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் போய் அவங்க வந்து வேலை செஞ்சு தான் அந்த 300 பிராணிகளுக்கு 400 பிராணிகள் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் உடல் ரீதியாக மிக வலிமையான, நானே பல முறைகள் நினச்சிருக்கேன், அவங்களுக்கு வந்து இப்படி உடல் ரீதியான ஒரு வலிமை, ஒரு 300 பேர் 400 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுற, உழைச்சி சமைச்சு அதுக்கு சாப்பாடு பரிமாறுற அளவுக்கு ஒரு மன உறுதியையும் ஒரு உடல் உழைப்பையும் வந்து கடவுள் எப்படி கொடுத்துருப்பான்றது மிகப்பெரிய கிரேட். இப்போது அவங்க இந்த பிரச்சனையில் வந்து டோட்டலாகவே வந்து அவங்களோட உறுதி போயிடுச்சு மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட உருக்குலைஞ்சு போயிட்டாங்க. இந்த சப்போஸ் இந்த கற்பனை வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி ஏதோ ஒரு விதத்தில் வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் நடக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியலை. அதே போல் இந்த 300 பிராணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களால் வந்து ஃபிசிக்கலி இவங்க ஏதோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இவங்களை நம்பி இருக்கிற அந்த 300 உயிர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு நாள் நைட்டு நமக்கு சாப்பாடு வந்துடும், யாரோ ஒரு மனுஷி ஏதோ கஷ்டப்பட்டு இது பண்ணி ஏதோ ஒரு சாப்பாடை கொண்டாந்து போட்டுருவான்னு நம்பி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு 300 பிராணிகளோட வாழ்க்கை, அவங்களோட அந்த பசிச்ச வயறு வந்து பட்டினியாக கிடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. நிறைய பேரோட அனிமல்ஸ் லவர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ்ட் இவங்களோட மிகப்பெரிய வேதனை வந்து அதுதான். அதனால தான் எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு வாணிக்கு கிடைக்கிற அந்த தீர்வு, அந்த நியாயம் எல்லா ஃபீடர்ஸ்க்குமான இந்த அனிமல் வாழ்க்கையில், இந்த ஆதரவற்ற பிராணிகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வேலை செய்கிறோம். கண்டிப்பாக அரசு துறையை சேர்ந்த எல்லாருமே இந்த அதிகாரத்தில் யார் சொன்னால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குமோ அவங்க முன் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து இது ஒரு புகாராக எடுத்துக்காமல் இது ஒரு கருணை அடிப்படையில் எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.